1973ஆம் ஆண்டுல சவுதி அரேபியாங்கிற ஒரு பாலைவன காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு அந்த டைம்ல ராஜாவா இருந்தது கிங் ஃபைசலுங்கிற ஒரு சிங்கம். இந்த சிங்கம் பாலைவன காட்டுக்கு மட்டும் ராஜாவா இருக்கல, முழு அரபு உலகத்துக்குமே தான் ராஜாவா இருந்துச்சு. கிங் ஃபைசல் போட்ட ஒரே ஒரு கர்ஜனையில் அமெரிக்கா உட்பட முழு ஐரோப்பிய நாடுகளும் அழிவிட விளிம்பில் போய் நின்றுச்சுன்னு சொல்லலாம். கிங் ஃபைசல்ங்கிற ஒரு மன்னன் சவுதி அரேபியாவில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் முழு அரபுலகமும் தலை நிமிர்ந்து நின்றுச்சுன்னு சொல்லலாம். ஹே ஜானி ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் என்று சொன்ன உடனேயே எழும்பி நின்ற இளவரசன் இருக்கிற அதே நாட்டில் தான் இந்த சிங்கமும் இருந்துச்சு. இந்த கதை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ இதை முழுமையாக பார்த்துட்டு இந்த சிங்கத்தோட வரலாறை யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் என்று நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. இஸ்ரேல் 1967 ஜோர்தான், சிரியா, அதோட எகிப்து போன்ற இந்த 3 நாடுகளையும் எதிர்த்து போராண்ட தொடுத்து அதில் வெற்றி பெற்ற இஸ்ரேல் என்ன செய்தண்டா, சினாய் என்கிற பகுதியை எகிப்து கிட்ட இருந்தும், வெஸ்ட் பேங்க் என்கிற பகுதியை ஜோர்தானு கிட்ட இருந்தும், கோலான் ஹைட்ஸ் என்கிற இந்த பகுதியை சிரியா கிட்ட இருந்தும் கைப்பற்றுச்சு. அதோட இஸ்ரேலோட இந்த பலஸ்தீன் மீதான ஆக்கிரமிப்பு அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான பலஸ்தீன் மக்கள் வீடற்ற மக்களாக மாறினாங்க. இதில் கோபம் அடைஞ்ச இந்த அரபு நாடுகளில் சிரியாவும் எகிப்தும் சேர்ந்து என்ன செய்தண்டா, இந்த இஸ்ரேல் அவங்கக்கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த பகுதியை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக 1973 இஸ்ரேலை எதிர்த்து திரும்பவும் ஒரு போரை தொடுக்காங்க. இந்த போரோட ஆரம்பத்தில் சிரியாவும் எகிப்தும் முன்னிலையில் இருந்து அவங்க ஏற்கனவே இழந்த அந்த நிலப்பரப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வரக்குள்ள அமெரிக்கா என்ன செய்கிறாங்கண்டா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் இராணுவ உதவிகளையும் வழங்கி நேரடியாக இந்த போருக்குள்ள இஸ்ரேலோட இணைஞ்சு களத்தில் இறங்குறாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேலில் தாக்குதல் அதிகமாகுது. இஸ்ரேலுக்கு பெக்கப்பில் அமெரிக்காவும், எகிப்துக்கும் சிரியாவுக்கும் பெக்கப்பில் ரஷ்யாவும் ஆயுத உதவிகளை வழங்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இஸ்ரேல் பலஸ்தீனில் கொடுக்குற அழுத்தமும் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ இந்த பலஸ்தீனர்களையும் பாதுகாக்க வேணுங்கிறதுக்காக கிங் ஃபைசலுங்கிற சிங்கம் சவுதி அரேபியாவில் இருந்து போட்ட கர்ஜனை முழு ஐரோப்பாவுக்கும் கேட்குது. கிங் ஃபைசல் என்ன செய்கிறாருண்டா, அவரோட தலைமையில் அரப் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்களான சவுதி அரேபியா, குவைத், UAE, கட்டார், அல்ஜீரியா, லிபியா போன்ற எல்லா நாடுகளையும் உண்டா இணைச்சி அமெரிக்காவுக்கு ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அரபு நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இந்த க்ரூட் ஆயில் இருக்குத்தானே, அந்த ஏற்றுமதிகளை நிப்பாட்டிட்டாரு. இந்த அடியை அமெரிக்கா அந்த நேரத்தில் எதிர்பார்க்கல. இது மிகப்பெரிய ஒரு அடியா இருந்துச்சு. இந்த அடியால் 73ஆம் ஆண்டில் $3 போன ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $12 அதிகரிச்சிட்டு கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். இது எந்த அளவுக்கு நாம் ஈஸியாக விளங்கணுமெண்டா, இப்போ நடந்த இந்த ஈரான் போருக்கு முதல்ல இருந்த இந்த க்ரூட் ஆயில் ஒரு பேரல்ட விலை எவரேஜாக $90 இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்குவோம். போர் ஆரம்பிச்சதால அது $120 $140 அதிகரிச்சுது. இதால் வந்த பிரச்சனைகளை இப்பயே நம்மளால் தூக்குறதுக்கு இல்லாமல் தான் இருக்கு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, $140 நம்மளால் சமாளிக்க $90 4 மடங்கால பெருக்கினா $360 $360 தான். அதை எப்படி நம்மளால தூக்க இயலும்? இப்போ ஸ்ரீலங்காவில் நீல கலர் செல் கேஸ் ஸ்டவ்வில் 5100 இருக்கு. ஒரு கேஸ் ஸ்டவ்வில் 15,000 20,000 பேருக்குள்ள அதிகரிச்சா நம்மளால சமாளிக்க இயலுமா? இப்படி ஒரு பிரஷரை தான் அமெரிக்காவுக்கு கொடுத்தார் இந்த கிங் ஃபைசல். இந்த அழுத்தத்தால் அமெரிக்காவில் பெட்ரோல் கியூ வந்துக்கிட்டு நிறையவே உருவாகிச்சு. அத்தியாவசிய சாமான்களுக்கான விலையெல்லாம் அதிகமாயிட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சி மக்கள் எல்லாரும் நடுத்தெருவுக்கு வர அளவுக்கு அமெரிக்காவோட பொருளாதாரம் உடைஞ்சு போயிடுச்சு. இந்த நிலைமை எப்படியே போனால் அமெரிக்காவோட கதை இதோட முடியுங்கிறத அதை விளங்கிக்கிட்ட அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகளும் சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையிலான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. இந்த ஒப்பந்தத்தில் பலஸ்தீனுக்கு சார்பாக எந்தவித முடிவும் இல்லாமல் அது இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இதால் கோபம் அடைஞ்ச கிங் ஃபைசல் இது சம்பந்தமாக ஒரு பேச்சை பேசக்குள்ள அவரை பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, தலைவன்டா இதுதான் தலைவன், லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் என்கிற மாதிரி தான் அந்த பேச்சு இருந்திருக்கு. பலஸ்தீன மக்களின் உரிமை முழுமையாக உறுதி செய்யப்படாமல் எந்த தீர்வும் நீதியாகாது.
யுஎன் அல்லது எந்த சர்வதேச ஒப்பந்தமும் பலஸ்தீனர்களின் நில உரிமையை குறைக்கும் வகையில் இருந்தால் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது. அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அது நாங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக செயற்படுவது போல் ஆகிவிடும். நீதி இல்லாத அமைதி என்பது உண்மையான அமைதி அல்ல. ஒருவேளை முழு அரபு நாடுகளும் சேர்ந்து பலஸ்தீனுக்கு எதிரான இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டால் சவுதி அரேபியா மட்டும் தனியே நின்று அதை எதிர்க்கும் என்றெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி சவுதி அரேபியா மட்டும் தனியார் என்று எதிர்க்கக்குள்ள சவுதி அரேபியாவை எதிர்த்து போர் முரசுகள் ஒலித்தால் அந்த போர்க்களத்தில் நானும் எனது சகோதரர்களும் முன் வரிசையில் நின்று உங்களை வழிநடத்துவோம் என்று சொன்னார். எப்படி ஒரு வார்த்தை இது! நான் திரும்பியும் இந்த இடத்தில் ஒன்று சொல்றேன், a lion is always a lion. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு சரியான ஆதாரம் இல்லை, இருந்தாலும் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதால நான் அதை சொல்கிறேன். இதை உண்மையிலேயே நடந்துச்சுன்னு சொல்கிற ஆட்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக சொல்லிட்டு போகலாம். சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமெரிக்காவில் இருந்த ஒரு உயர் அதிகாரி சவுதி அரேபியாவுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அந்த அமெரிக்க அதிகாரிக்கு பாரிய ஒரு வரவேற்பு சவுதி அரேபியாவில் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்குள்ள எந்தவித ஏற்பாடுகள் இல்லாம சாதாரணமா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு டென்ட்ல தான் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கு. அங்க அவருக்கு குடிக்கிறதுக்கு சாதாரணமா ஒரு தேநீரும் அதோட 3 பேரிச்சம்பழமும் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை ஈஸியா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த அமெரிக்க அதிகாரி சவுதி அரேபியா அமெரிக்காவோட சேர்ந்து சமரசமா போகணுங்கிறது அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு. அப்படி நடக்கலண்டா பெரிய பின்விளைவுகள் வரும், அது நீங்க சமாளிக்க ரெடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த கிங் ஃபைசல் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலைவனத்திலையும் இந்த குடிசையிலையும் தான் எங்களோட ஆரம்ப காலமே இருந்திருக்கு. நாங்க இந்த இடத்துக்கு திரும்ப போறதை பத்தி எந்தவித கவலையும் பட மாட்டோம், நீங்க முடிஞ்சா ஒயில் இல்லாம இருந்து பாருங்கன்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த அமெரிக்க அதிகாரி யூ ஹேவ் டு பே ஃபார் திஸ் என்று சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாராம். அதுக்கு பிறகுதான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாத்தில் நடக்குது. அங்க கிங் ஃபைசல் இருக்கக்குள்ள கிங் ஃபைசல்ட சகோதரன் மகன் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அரசரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு வரக்குள்ள அவரை உள்ளுக்கு விடுங்கன்னு சொல்லி ஃபைசல் சொல்லியிருக்காரு. உள்ளுக்கு வந்து அவரை பார்த்து வரவேற்கிறதுக்காக அந்த கிங் ஃபைசல் அப்படி தலையை குனியக்குள்ள அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த கன் எடுத்து கிங் ஃபைசலுக்கு 2 தடவை ஷூட் பண்றாரு. அதுக்கு பிறகு அங்க இருந்த பாதுகாப்பாளர்கள் எல்லாம் இவரை பிடிச்சு வச்சுட்டு கிங் ஃபைசல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு கிங் ஃபைசல் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனதுக்கும் அவர் ஷூட் பண்ணதுக்கும் இடையில நிறையவே சதி இருக்குன்னு சொல்லப்படுது. ஷூட் பண்ணின கிங் ஃபைசல் சகோதரரின் மகன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் சொல்லப்படுது. இதுல எது உண்மை என்கிறது தொடர்பான வாதம் இன்னமுமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அது சம்பந்தமான தகவல் எதுவும் உங்களுக்கு தெரிந்தால் தயவு செஞ்சு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் தொடர்ந்தும் தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்திற்கு சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.